அனைவருக்கும் வணக்கம். ஆட்டு மூளை வறுவல் செய்வதற்கு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 10 இலை கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். 3 ஆட்டு மூளையை நல்லா சிகப்பு நரம்புகள்லாம் நீக்கி நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கடாயை ஹீட் பண்ணி தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து கருவேப்பிலை தாளித்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கவும். இந்த வெங்காயத்துக்கூடயே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கவும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினோடனே அதில் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 3/4 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போது அதில் கழுவி வச்சுருக்கிற மூளையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த மூளை வறுவலுக்கு தண்ணி சேர்க்காம தேவையான அளவு எண்ணெய் மட்டும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். மிதமான தீயில் இந்த மூளையை விட்டு விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கணும். இதுபோல் விட்டு விட்டு கலந்து எடுக்கும்போது அதில் போட்டிருக்கிற மசாலாவோட பச்சை வாசனை போய் அந்த மூளையும் நல்லா வெந்து வரும். நம்ம இந்த மூளை வறுவல் தண்ணி இல்லாமல் செய்யறதுனால அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தேவைப்பட்டால் அவ்வப்போது சிறிது எண்ணெய் சேர்த்து வதக்கிக் கொள்வது நல்லது. நல்ல சிவக்க சுருளை வறுத்து எடுத்திங்கன்னா ஆட்டு மூளை வறுவல் தயார். இது பார்க்க முட்டை பொடிமாஸ் போலவே இருக்கிறதுனால மூளை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இது முட்டைன்னு சொல்லி கூட நீங்கள் சாப்பிட கொடுக்கலாம். இந்த மூளை வறுவல் சாதத்தை கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிடவும், சாதம் சப்பாத்தி கூட சைடிஷாக சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.